என்னே கும்பலா வந்து என்னென்ன நோண்டிட்டு கிடைக்கிய ஆவரம் பூ கிடக்கு தெரியுமா? ஆமா, இதெல்லாம் சும்மா கிடக்கிறதெல்லாம் நம்ம காயதுக்கு முன்னால சாப்பிட்டு முடிச்சிடணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சீசன் மட்டும்தான். இந்த சீசன் முடிஞ்சிட்டு அப்படின்னா கிடைக்காது. இப்போ அதை விட சிறப்பு ஒண்ணு இருக்குது. என்னது? நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ற சேர்மதையில இருந்து வினோத் வசந்த் வந்திருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இவங்க குளிக்க வந்திருக்காங்க. குளிக்க வந்த இடத்துல நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். மாடு மேய்ச்சி பார்த்த உடனே நம்மள பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இவங்களை பார்த்துட்டு. ஏன்னா இப்படி ஒரு மனுஷங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். நம்ம கையில எதுவுமே இல்ல. இவங்க யாருன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தா கிடையாது. இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நம்மள ஒரு பார்க்கணும்னு தேடி ஓடி இந்த பக்கம் வந்து மெனக்கட்டு குளிக்க வந்திருக்காங்க. இந்த சைட்ல வந்து அண்ணன் மாடு மேய்ப்பாங்க, இந்த சைடு தான் ஊர் அப்படின்னு தேடி வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான். வேற இது அளப்பரிய மகிழ்ச்சி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? இவங்க வந்து சேர்மதவி இப்போ வேலை செய்யறது வந்து மதுரையில படிக்கிறேன். படிக்கிற பையங்க தான். என்ன படிக்காங்க? நான் எம்எஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன். நீங்கண்ணே? நான் டிப்ளமோ படிக்கிறேன். டிப்ளமோ. நல்லா படிங்க. முதல்ல படிப்புக்கு நம்ம மூலதனமா நல்லா செழிப்பாக கொண்டு வாங்க. நாங்க இருக்கிற எந்த சூழ்நிலையில இருக்கு மாடு மேய்ச்சிட்டு ஊர் உள்ள கம்மக்கரை வாக்கியா சுத்தின்னு சுத்தி கிடைக்கும். எங்களையும் பார்க்க நீங்க வந்திருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கடவுளுக்கு தான் நன்றி. ஓகே மக்கா. தேங்க்யூண்ணே. சரி எத்தனை பாப்போம். மக்கா ரொம்ப சந்தோஷம். திறமை நான் இது எங்க கூட தான் வாழைக்கட்டு வருவாங்க. எங்கெல்லாம் பாத்துருப்பீங்களா? நீ அடுத்த வரும்போது உங்க ஊர் பகுதியில தான் வாழைக்கட்டு வரணும். ஓகே சரியா? ஓகே தேங்க்யூ மக்கா.